எங்க சர்ச்சில் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் இருக்கு, வாங்க போயிடலாம். அப்படி இல்லை, எங்க சர்ச்சில் இருந்து கிறிஸ்துமஸ்க்காக ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு மட்டும் நீங்க சொன்னா போதும். சரியா? நாங்க வந்து உங்களுக்கு தரலாமா அப்படின்னு மட்டும் உங்ககிட்ட கேட்டு நீங்க வைங்க. அடுத்த வாரம் நமக்கு இதுல A4 ஷீட் வச்சிருப்பேன், அதுல டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி வச்சிருப்பேன். நீங்க அதுல வந்து ஆராதனை முடிச்சு போகும்போது அந்த குடும்பத்தினுடைய நபர்களுடைய எல்லா விவரத்தையும் நீங்க அதுல எழுதி போனீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்க போற கிஃப்டை வாங்குறதுக்கு உதவியா இருக்கும். நீங்க எவ்வளவு தெளிவா இருக்கிறீங்களோ அவ்வளவு தெளிவா நம்ம வாங்க முடியாதனால இந்த ஊழியத்துல இது ஒரு ஊழியம். சரியா? இது ஒரு ஊழியம். இந்த வருஷ கடைசியில ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்கிற ஊழியம். இதை உத்தமத்தோடு உண்மையோடு செய்ய பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. வேகமாக நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். 2 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அவ்வசனத்தை என்ன செய்யணுமா? அந்த வசனத்தை கவனிக்கணும். ஏன் கவனிக்கணும்? ஏன்னா அந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம்? அதிக உறுதியான. பைபிள்ல ஒரு வேர்டு கூட மாற்றக்கூடாது. சரியா? அதுல உறுதியான போட்டு விட்டுருக்கலாம் இல்லையா? ஏன் அதுல ஆவியானவர் அதிகையும் சேர்த்தார்? ஏன் இன்னும் அதை அழுத்துறார். அப்படிதானே? இன்னும் நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறார். ஆமே. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் உண்டு. ஆண்டவர் நமக்கிட்ட உறுதியான வசனம் அப்படின்னு சொன்னாலே அது உண்மை. அதிக உறுதியான அப்படின்னு சொன்னா ரொம்ப ஸ்ட்ராங். அதை யாராலையும் மாற்ற முடியாது, எந்த மனுஷனாலையும் அதை திருத்த முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, யாருக்கு அந்த உறுதியான தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. ஆனா கர்த்தர் ஞாபகப்படுத்தின ஒரு 3 காரியங்களை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். யாருக்கு கர்த்தர் தம்முடைய அதிக உறுதியான வார்த்தை, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தாவே என் கூட பேசுங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே என் கூட என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்கப்பா. நீங்க பேசுறத விசுவாசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. எல்லாரும் கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, நீங்க பேசுகிறதை விசுவாசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க. நீங்க சொல்லுகிறதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற மனதை எனக்கு தருவீராக. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் கிடைக்கும் போது அதை உட்கொள்ளுகிற கிருபை எனக்கு தருவீராக. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தைகள் பலன் செய்யட்டும் ஆண்டவரே, பலன் கொடுக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா நிர்விசாரங்கள், எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இயேசுவின் நாமத்தில மாறுவதாக. ஹல்லேலூயா. உங்களுடைய வசனம் பலன் கொடுப்பதாக ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ அனுப்புகிற காரியம் ஆகும்படி வாய்க்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். முதலாவதாக கர்த்தர் தம்மை யாருக்கு வெளிப்படுத்துவார்? இல்லை என்றால் கர்த்தர் யாருக்கு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார்? அதுதான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக எவர் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தப்படும். இப்ப பாருங்க, இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீங்க நம்ம எல்லார்கிட்டையும் போய் இங்க பாரு தம்பி, நீ இப்படி எல்லாம் செய்யணும், சரியா, நீ இப்படி எல்லாம் இருக்கணும் சொல்லணும். எல்லார்கிட்டையும் என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். ஏன்? உங்க வார்த்தையை உதாசீனப்படுத்துகிற, நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு தெரியுறவன் கிட்ட நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? சொல்ல மாட்டோம். அப்படிதான். நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் உங்ககிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? இப்படி நம்ம சொல்லுவோமா இல்லையா? தேவா
கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணாத, அதை ஒரு பொருட்டா நினைக்காத, அதை உதாசீனப்படுத்துகிற யாருக்கிட்டையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? பேச மாட்டார். சரியா? அப்போ யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே அக்செப்ட் பண்றாங்களோ, யார் ஒருத்தர் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறார்களோ, ஆமென். ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம யார வேணாலும் அசட்டை பண்ணலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரா வரும்போது, கர்த்தருடைய சத்தம் நமக்கு நேரா வரும்போது, கர்த்தரே பேசுகிற வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. சரியா? வார்த்தை தான் இயேசு. அப்போ நம்ம ஏன் இந்த பைபிளை ரொம்ப அலட்சியமா பார்க்கிறோம்? ஏன் இந்த வேதத்தை நம்ம ரொம்ப ரொம்ப அலட்சியம் இதெல்லாம் போட்டுட்டு போறோம்ல? அப்படிதானே? அப்படியே போட்டுட்டு போறோம். தூக்கி வீசுற பிள்ளைங்க தூக்கி வீசுனா பார்த்து ரசிக்கிறோம். இதெல்லாம் நடக்குது. ஏன்? நம்மளுக்கு தெரியல இதுதான் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் இயேசு. இந்த வார்த்தையும் இயேசுவையும் வேற வேறையா பிரிக்க முடியாது. நம்ம சொல்லிடுவோம், நான் என்ன ஏசப்பாவியா தூக்கி வீசினேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையை நீங்க மதிக்கலன்னா ஆண்டவரையும் மதிக்கல. இந்த வார்த்தையே வாசிக்காதபடி அப்படியே தூசி தட்டி நம்ம சண்டை மட்டும் எடுத்துட்டு வரவங்களா இருந்தா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சண்டே மட்டும் என் கூட சர்ச்சுக்கு வந்துருங்க. எப்படி? சண்டே மட்டும் சர்ச்சுக்கு என் கூட வாங்க. நான் சர்ச்சு முடிச்சு போனா உங்களை அங்க, அப்படிதான் அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். வேதத்துல நம்ம நிறைய கேரக்டர்ஸ் பார்க்கிறோம். ஆனா தாவீது போல கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ண ஒருத்தரை பார்க்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், தாவீது எந்திரிக்கும் போதும் தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் எப்பயுமே இந்த வார்த்தையை நினைச்சிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. என்னைக்கா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? 119ஆம் சங்கீதத்துல, இப்ப உங்களுக்கு எடுத்து சொல்றேன், 119ஆம் சங்கீதத்துல எத்தனை வசனம் இருக்கு? 178 வசனம் இருக்கு. அப்படிதானே? அது தெரிந்ததுக்காக ஆண்டவருக்கு சோத்திரம். சரி, 178 வசனம் இருக்கு இல்லையா? அந்த 178 வசனத்திலையும் நீங்க ஒரு வசனத்துல பாக்குற அதே கருத்தை அடுத்த வசனத்துல பார்க்க முடியுமா? 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 யோசிச்சு பார்த்திருக்கீங்களா என்னைக்காவது? தாவீது எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையை நேசிச்சிருந்தா அதை பற்றி இவ்வளவு விவரிச்சிருப்பாரு, இவ்வளவு காரியங்களை சொல்லி இருப்பாரு. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இப்படி வாசிக்கணும் பைபிள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தை பாக்கிய இப்படி வாசிட்டு போக கூடாது. யோசிக்கணும். எப்படி ஒரு மனுஷனால இப்போ என்கிட்ட வந்து கர்த்தருடைய வார்த்தையை பத்தி சொல்லு அப்படின்னு சொன்னா என்னால எப்படி சொல்ல முடியுமா? முடியுமா? நான் எவ்வளவு சொல்லுவேன்? தாவீது அப்ப கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவு நேசிச்சிருந்தா, எவ்வளவு அதை தியானிச்சிருந்தா, எவ்வளவு அதை கனம் பண்ணியிருந்தா, எவ்வளவு அதை தன்னுடைய வாழ்க்கையாக்கி இருந்தா இப்படி எழுதி வைக்க முடியுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் நிறைய நேரங்கள் எப்பயுமே நான் யோசிச்சிருக்கேன். சில பாஸ்டர்ஸ் உடைய பிரசங்கங்கள்லாம் நான் அடிக்கடி கேட்பேன் இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்படி கேட்கும்போது அவங்க ஏதாவது ஒரு வித்தியாசமான காரியத்தை சொல்லும் போது நான் யோசிப்பேன், எப்படி இவங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு வெளிப்பாடு. எப்பயுமே நான் கேட்பேன், ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன வரம் தந்தீங்களோ தரலையோ அதை பத்திலாம் கவலையே பட மாட்டேன். ஆனா ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த வார்த்தையை மட்டும் என்கிட்ட இருந்து எடுத்துடவே கூடாது. நீங்க என்ன வரம் தந்தாலும் தரலனாலும் அது பரவாயில்ல, ஆனா எனக்கு இந்த வார்த்தையினுடைய வெளிச்சத்தை எனக்கு ஒவ்வொரு நாளும் காட்டணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சா அதனுடைய கருத்து என்னன்னா, எல்லாருக்குள்ளேயும் நடத்துகிற ஆவியானவர் ஒருத்தர் தான். ஆமென். எல்லாருக்குள்ளேயும் நடத்துகிற ஆவியானவர் ஒருத்தர் தான். அவங்களுக்கு ஏன் விசேஷமான ஒன்றை வெளிப்படுத்துகிறார்? ஆன்சர் ஒன்னே ஒண்ணுதான். எல்கேஜி ஸ்டூடெண்ட்க்கு ஏபிசிடி தான் சொல்லி கொடுக்க முடியும். நம்ம எல்கேஜி லெவல்ல இருந்தா ஆண்டவர் நம்மளுக்கு கூட எப்படிதான் பேச முடியும்? ஏ பி இப்படிதான் பேச முடியும் இல்லையா? அப்படிதானே?
நம்ம வளர 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 ஆவியானவர் ஆழங்களை கற்றுக் கொடுப்பார், சத்தியங்களை கற்றுக் கொடுப்பார், வெளிப்பாடுகளை தருவார். ஆமே, ஹல்லேலூயா. அப்ப திருவசனமாகிய ஞான பால குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமே, ஹல்லேலூயா. கொஞ்சமா பால் குடிக்கிற பிள்ளை என்ன செய்யும்? கொஞ்சமா வளரும். அப்படிதானே? ஆமா, அந்த ஜோயனாவெல்லாம் வளர்ச்சி இருக்கிறதுக்கு முன்னாடி நாங்கப்பட்ட பாடு. ஏன்னா இவ்வளவுதான் சாப்பிடுவா, அதுக்கப்புறம் வாயே திறக்க மாட்டான். இப்பவும் அப்படிதான். பாத்தீங்களா அவளோட வெயிட் எப்படி இருக்கு, அவளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு. நல்ல சாப்பிடுற பிள்ளைங்களை பாருங்க என்ன செய்யும்? வேகமா வளரும். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதை நம்ம தியானிக்கிறோமோ, எவ்வளவு நம்ம அதுல வளருகிறோமோ, அதுக்கேற்ற மாதிரிதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. வேற எந்த மெஷர்னாலையும் உங்க ஆவிக்குரிய வளர்ச்சியை அளவிடவே முடியாது. நீங்க அதிகமா ஜெபிக்கிறதுனாலயோ, நீங்க அதிகமா சர்ச்சுக்கு வர்றதுனாலயோ, நீங்க அதிகமா கொடுக்கறதுனாலயோ நீங்க ஆவிக்குரிய ரீதியா வளரவே முடியாது. நீங்க ஆவிக்குரிய ரீதியில வளரணும்னா அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஃபுட்டை டெய்லி என்ன செய்யணும்? சாப்பிடணும். இந்த ஃபுட்டை நீங்க ஒரு அதிகாரம் போதும் நிறுத்திட்டீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். இது அதிகமா தியானிக்க பழகிக்கோச்சு. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா வருவோம். இப்ப பாருங்க, தாவீது போல கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி நேசித்த ஒரு மனுஷரை பார்க்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இங்க வாசிப்போம். உபாகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 18 முதல் 20வது வசனத்தை வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நியமங்களையும் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ள நீங்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் போது, பிற்காலத்துல நீங்க உங்களுக்கு ஒரு தலைவனை, ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் போது அவன் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொல்லிவிட்டு அந்த 18வது வசனத்துல இருந்து வாசிங்க. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது, அவன் இருதயம் அவன் சகோதரர் பேரில் வேற்றுமை கொள்ளாமலும், கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும், இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியர்களிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பைபிள் கையில இருக்க மாதிரி அந்த காலத்துல இல்ல. சரியா? லேவியராகிய ஆசாரியர் மட்டும் என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வைத்திருப்பாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு ஆலோசனை, ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ராஜா என்ன செய்யணும்? ஏன்னா ராஜாவுக்கு கட்டளைகள் எல்லாம் தெரிஞ்சாதான் அவன் அதுபடி என்ன செய்ய முடியும்? ஜனத்தை வழிநடத்த முடியும் இல்லையா? அதனால என்ன செய்யணும்னா, இந்த ராஜா அந்த ஆசாரியர்கள் கையில இருந்து ஒரு பிரதியை கேட்டு வாங்கி, நம்ம பாஷையில சொல்லணும்னா இன்னொரு காப்பி, சரியா, கேட்டு வாங்கி என்ன செய்யணும்? தன்கிட்ட வச்சுக்கணும். வச்சு அதை டெய்லி என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாசிச்சு அதுல என்னென்ன கட்டளைகள் இருக்குங்கிறத அவன் முதலாவது தெரிந்து கொண்டு அதை என்ன செய்யணும்? அபியாசப்படுத்தணும், பழக்கப்படுத்தணும். அப்படி செஞ்சான் அப்படின்னு சொன்னா அவனும் அவனுடைய சந்ததியும் இஸ்ரவேலி சிங்காசனத்தின் மேல தலைமுறையா வீற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்தார். சரியா? ஆனா இங்க வாசிங்களேன், 1 நாளாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். 1 நாளாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல தாவீது ஒரு வார்த்தை சொல்வார் பாருங்க. நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம். எப்படியா? சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட சவுல் அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டினா என்ன? இப்போதைக்கு நம்முடைய ஆவிக்குரிய அர்த்தத்துல பைபிள். சரியா? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியில தான் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் இருந்தது. சரியா? அப்போ சவுல் அதை என்ன செய்யலையா? தேடவே இல்லையா? அது எங்க இருக்குன்னே சவுலுக்கு தெரியாது. ஏன் சவுல் வீழ்ந்து போனான்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். ஆமென், ஹல்லேலூயா.
சவுலுடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவன் கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்யல. கர்த்தருடைய வசனம் சொல்றது ஒரு ரொம்ப எச்சரிப்பான வசனம். என்ன அப்படின்னு சொன்னா, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை என்ன செஞ்சிருவேன். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அப்படிதான் நடந்துச்சு சவுலுடைய வாழ்க்கையில. அவன் வேதத்தை மறந்தான், அதை தேடவே இல்லை. அது எங்க இருக்கு அவன் கவலையும் படல, அதை பத்தின நினைப்பும் அவனுக்கு வரல. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரால அவனை அபிஷேகம் பண்ணி வைத்தார், கர்த்தரால அவனை செலக்ட் பண்ணார். சவுல் ஒண்ணு நம்ம நினைக்கிற மாதிரி துன்மார்க்கெல்லாம் கிடையாது. சவுல் ரொம்ப நல்ல மனுஷன். சரி, அந்த 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது, நான் உங்ககிட்ட ஒரு ஹோம்வொர்க் தந்தேன் வைங்கள, யாரும் செய்ய மாட்டீங்க, ஆனா உண்மையா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல நீங்க போய் சவுலை குறித்து குறிப்பு வரைங்க, கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் சால் அப்படின்னு சொல்லி நான் தந்தேன் அப்படின்னு சொன்னா அவ்வளவு சூப்பரா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, அவனுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லிருவீங்க. அவ்வளவு நல்ல மனுஷன் தான். ஆனா ஏன் அவன் வீழ்ந்து போனான், ஏன் அவனுடைய சிங்காசனம் நிலை பெறவில்லை, ஏன் அவனால நிக்க முடியலன்னா அவன் இதை தேடல. அவன் கர்த்தரை தேடல, அவருடைய வார்த்தையை தேடல, உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னு கூட அவன் யோசிக்கல, அதை குறித்த சிந்தையே அவனுக்கு இல்ல. அதனால அவன் வீழ்ந்து போறான். ஆனா இந்த தாவீதை குறித்து அவனுடைய குமாரன் சாலமோன் ஒரு சாட்சி சொல்லுவார் பாருங்க. இந்த நிறைய தடவை பைபிள் வாசிச்சிருக்கேன், ஆனா இந்த தடவை வாசிக்கும் போது இந்த வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு. சரியா, 2 நாளாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். சாலமோன் கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறது. ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரண்மனையிலே என் மனைவி வாசம் பண்ணலாகாது என்று சொல்லி பார்வோனின் குமாரத்தியை தாவீதின் நகரத்திலிருந்து தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு குடிவர பண்ணினான். சாலமோன் சொன்னான், என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் எப்படிப்பட்டது, பரிசுத்தமா இருக்குது. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த உடன்படிக்கை பெட்டி, இந்த வார்த்தைகள், இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இருக்குமானா நீங்கள் பரிசுத்தமா இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டி வருகிற ஸ்தலங்களே பரிசுத்தமாக்கப்பட்டுமானால், ஆமென், ஹல்லேலூயா, நமக்குள்ளே பிரவேசிக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பரிசுத்தமாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, சாலமோன் ஒரு சாட்சியை சொல்கிறார். என்னன்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமா இருக்கிறது. அதனால இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரண்மனையிலே என் மனைவி வாசம் பண்ணல் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? புரியல? சரி, தாவீதுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னா, உடன்படிக்கை பெட்டியை அடிக்கடி என்ன செஞ்சிருவார், அவருடைய அரண்மனைக்கு கொண்டு வந்துருவார். எதுக்கு? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறதுக்கு. அடிக்கடிங்கிறத விட நான் யோசிச்சா அவர் அந்தி சந்தி மத்தியானத்திலையும் கூட என்ன செஞ்சிருப்பார், கொண்டு வர சொல்லி அதை தியானிச்சிருப்பார். இதுவே என் தியானம்னு கூட சொல்லியிருப்பார். சோ அப்படி அடிக்கடி வந்த ஸ்தலம் இங்க போய் நான் என்ன செய்ய முடியாது. ஏன்னா இவர் கட்டின வைஃப் எல்லாம் யாரு, பார்வனின் குமாரத்தையும் ஒவ்வொரு அந்நிய விக்கிரகங்களை வணங்குகிற பெண்களை தான் திருமணம் முடித்திருந்த அந்த சாலமோன் இல்லையா. அப்ப சாலமோன் சொன்னா, ஐயோ தாவீது வாசம் பண்ண இடம்ப்பா, இது தாவீது இருந்த அரண்மனை, இங்க என்ன வந்திருக்கு, உடன்படிக்கை பெட்டி வந்த ஸ்தலம், இது பரிசுத்தமான ஸ்தலம், அதனால என்ன செய்யக்கூடாது, ஏன் மனைவியெல்லாம் இங்க வைக்க கூடாதுன்னு சொல்லி இன்னொரு அரண்மனைய கட்டுனானோ. இன்னைக்கு நம்மளை குறித்து இப்படி ஒரு சாட்சி நம்ம பிள்ளைங்க சொல்ல முடியுமா? எங்க அம்மாவை பாத்தீங்கன்னா எப்பயுமே என்ன செய்வாங்க, இந்த வேதத்தை எங்க அம்மாவை மாதிரி எங்க அப்பாவை மாதிரி நேசிக்க யாராலையும் முடியாதுங்க. நம்ம பிள்ளைங்க நம்மளை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? பாருங்க, தாவீதை குறித்து அவனுடைய மகன் சாட்சி கொடுக்கிறான். உடன்படிக்கை பெட்டியை வர வச்சு எங்க அப்பா இந்த இடத்தையே என்ன செஞ்சிட்டாரு, பரிசுத்தமாக்கிட்டாரு. இங்க போய் நாம் ஒரு அசுத்தத்தை என்ன செய்ய முடியாது, கொண்டு வர
முடியாது. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு நிமிஷம் உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உங்க வசனம், உங்க வார்த்தை எனக்குள்ளே பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. உங்க ஆவி உள்ள ஜீவன் உள்ள வார்த்தைகள் எனக்குள்ளே பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. என்னிடத்துல காணப்படுகிற அசுத்தங்கள் எல்லாம் மாறுபடியால், என்னிடத்துல இருக்கிற அசுசியான கிரியைகள் மாறுபடியால் உங்களுடைய உடன்படிக்கை பெட்டி எனக்குள்ளே பிரவேசிப்பதாக. உங்களுடைய வார்த்தைகள் எனக்குள்ள தங்குவதாக. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எனக்கு சமீபமாய் என்னுடைய வாயிலும் இருதயத்திலும் வாசம் பண்ணுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. யோபுல ஒரு அருமையான வசனத்தை யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோபு 23வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஆமென். யோபு 23வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அவருடைய வாயின் வார்த்தைகளை எப்படி காத்துக்கொண்டேன்? எனக்கு வேண்டிய நம்ம பாஷையில சொல்லணும், எனக்குள் என் சாப்பாடை விட அதிகமாய் காத்து. இப்படி யாராவது இருக்கீங்களா தேவ சபையே? ஆமென். ஹல்லேலூயா. நம்மளே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம். ஆமென். யோபு என்ன சொல்றாரு? அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம். சாப்பிடலன்னா கூட எதை சாப்பிட்டுருவேன். ஆமா, எரேமியா சொன்னார் இல்லையா, அவங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை கிடைத்த உடனே அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்ப நம்ம கிடைச்ச உடனே சாப்பிடுவோம்? ரொம்ப பசியா இல்ல அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா என்ன செய்வோம்? உடனே வாங்கி சாப்பிடுவோம். இப்ப எரேமியா எப்படி காத்துக்கொண்டு இருந்தார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்ப வரும் காத்துக்கிட்டே இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் புசி சொன்னா புசிக்கணும். அது எப்படி இருந்தாலும் புரியலையோ, சில நேரத்துல ஆண்டவர் நமக்கு நேரா தருகிற வார்த்தைகள் நமக்கு ரொம்ப கடினமா இருக்கும். நம்மளால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. இன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன் பாருங்க, சாபம் மேல சாபம். நானும் மனசுக்கு கஷ்டமா போய் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, நீ வாளாகாம தலையாவாய், நீ கீழாகாம மேலாவாய் சொல்லி ஏதாவது ஒரு வசனம், வாரின் கூடாரத்தை அணுகாது இந்த மாதிரி எல்லாம் தருவாங்கன்னு சொல்லி நான் போனா அங்க என்ன வார்த்தை வருது? ஆமா, கடினமான வார்த்தை. இதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணவே முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் தந்த வசனம் எனக்கு இல்லப்பா. ஆண்டவர் என்ன வார்த்தையை தந்தாலும் நான் என்ன செய்யணும்? ஆமா, எசேக்கியேல் ஆண்டவர் சொல்லுவார், அந்த சூழ்நிலை புசின்னு என்ன செய்யணும்? அதெல்லாம் என்ன அடையாளம்? எதுக்கு அடையாளம்? அந்த சூழ்நிலை எதுக்கு அடையாளம்? இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற வார்த்தைகளுக்கு அடையாளம். ஆமே, பழைய ஏற்பாடுல உள்ள எல்லாமே நிழல். அதுக்காக பழைய ஏற்பாடு வேண்டாம் நிறைய பேர் போதிக்கிறாங்க. அப்படி இல்லை, அதை நான் சொல்ல வரல. அங்கு சொல்லப்பட்ட எல்லாமே ஒரு ஒப்புமை, ஒரு எடுத்துக்காட்டு, சரியா, ஒரு திருஷ்டாந்தம். புரியுதா? நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை எவன் ஒருவன் வார்த்தையை கனம் பண்ணுகிறானோ அவனை வார்த்தையானவர் கனம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. யார் ஒருவன் வார்த்தையை கனம் பண்ணுகிறானோ, வார்த்தையை நேசிக்கிறானோ, அதை அதிகமாய் பற்றி கொள்கிறானோ, அதிகமாய் காற்று கொள்கிறானோ, அதிகமாய் அதன்படி நடக்க ஆமென் கவனமாய் இருக்கிறானோ அவனை வார்த்தையானவர் கனம் பண்ணுவார். ஆமென். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. 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 முதலாவது கர்த்தர் யாருக்கு வார்த்தையை வெளிப்படுத்துவார்னா வார்த்தையை கனம் பண்ணுகிறவர்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. தாவீதுக்கு வெளிப்படுத்தினாரா? தாவீதுக்கு எவ்வளவு வார்த்தை இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. அது சும்மாலாம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறவர்களுக்கு. இரண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருக்கும் தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார். ஆமென். இரண்டாவது என்ன சொன்னேன்? யார் ஒருவர் கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமே
100 வயசுல பிள்ளைய வந்தா சந்தோஷம். பிள்ளைய வெட்டுன்னு சொன்னாலும் என்ன செய்யணும்? யோசிக்காம, கலந்து ஆலோசிக்காம, இது எப்படி ஆண்டவர் தான் சொன்னாரா இல்லையா? நமக்கு நிறைய நேரம் ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு விருப்பமான சில காரியங்கள் உண்டுல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், இந்த வீடு வாங்கணும் நம்மளுக்கு விருப்பம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளே சில அதுக்கு பிளான் எல்லாம் போட்டு நம்ம என்ன செய்வோம்? வாங்க முயற்சி பண்ணுவோம். அப்போ ஆண்டவரும் என்ன செய்வார்? சில நேரத்துல அதை ஓகே பண்ணுவார். அப்பதான் நம்ம அதை ஆண்டவர் பற்றி ஆண்டவரும் உறுதிப்படுத்திட்டாரு அப்பா அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுவோம். ஆனா சில நேரங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வரும்? வாங்காதன்னு வரும். அப்ப நம்மளால அதை என்ன செய்ய முடியாது? அக்செப்ட் பண்ண முடியாது. நான் எப்பயுமே யூத் மீட்டிங்ல சொல்லுவேன், அதுதான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் எஸ் சொல்லும் போது எஸ் சொல்ல தெரிஞ்ச நமக்கு, ஆண்டவர் நோ சொல்லும் போது நோ சொல்ல தெரியும். ஆனா சரிப்பா செய் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா கிளம்புறோமோ அதே சந்தோஷத்தோட ஆண்டவர் செய்யாத, இதுல போனா நீ மாட்டிக்குவன்னு சொல்லும் போது என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆமென். ஹல்லேலூயா. கீழ்ப்படிகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. யார் ஒருவர் குருட்டாட்டமா கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, ஆமென், ஹல்லேலூயா, அவர்களுக்கு வார்த்தை வரும். ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டார்னா அதுல இருந்து கொஞ்சம் கூட விலக கூடாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் அர்ப்பணிப்புள்ளவர்கள். நோவாவை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றது? நோவாவுக்கு ஆண்டவர் எப்படி சொன்னாரோ அப்படி எல்லாம் என்ன செஞ்சாங்க, அப்படியே செய்தாங்க அப்படின்னு இருக்கும். நோவா எப்படி செஞ்சார்? அது கொஞ்சம் அவருடைய பிளான் படி கொஞ்சம் மாத்திட்டார் அப்படின்னு இருக்கா. பேரு இப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம எல்லாம் அப்படிதானே. ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு காரியத்தை சொல்லும் போது நம்ம எல்லாரும் என்ஜினியர் ஆயிடும் அப்படி இருக்குன்னு. ஆண்டவர் உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, கொஞ்சம் அப்படி உட்காருங்க, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், எனக்கெல்லாம் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஏதாவது புரியுதா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க, அதுல கொஞ்சம் தானே நான் மாத்துறேன் அப்படிதானே. கொஞ்சம் கூட மாத்தக்கூடாது. ஆமே. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா சொன்னதுதான். ஆமே, ஹல்லேலூயா. அதுக்கு அர்ப்பணிக்கிற இருதயம் வேணும். யோசுவாவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இந்த 2 வசனமும். யாராவது ஒருத்தர் யோசுவா 11வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிங்க. இன்னொருத்தர் யோசுவா 21வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்தை வாசிங்கள். யோசுவா 11வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம், யோசுவா 21வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனம். கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டு இருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டு இருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. ஹல்லேலூயா. அப்படியே யோசுவா செய்தான். எப்படி கட்டளையிட்டு இருந்தாரோ அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் கட்டளையிட்டதுல ஒன்ன கூட செய்யாம விடலையாம். கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு மனுஷனே உண்மை உள்ளவரா இருக்கும்போது, ஒரு யோசுவாவே உண்மை உள்ளவரா இருக்கும்போது, ஆமே, ஹல்லேலூயா, நம்ம உண்மை இல்லாதவங்களா இருக்கும்போதே நமக்கு கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் உண்மையா இருந்து பாருங்களேன், கர்த்தர் எப்படி திருப்பி செய்வார் தெரியுமா? வாசிங்க 21வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனம் வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஆமென், ஆமென். யோசுவா எப்படி செஞ்சார்? கட்டளையிட்டதுல ஒன்னையும் செய்யாம விடவில்லை. கர்த்தர் எப்படி செஞ்சார்? அவர் சொன்ன நல்வார்த்தையில ஒன்னும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிச்சு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார்னா உங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியுதோ முடியலையோ அதுக்கு குருட்டாட்டமா கீழ்ப்படிங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது அதுக்கு தன்னை அர்ப்பணிக்கிற இருதயத்தோடு கூட ஒரு தேவ பிள்ளை காணப்படுவார் என்று சொன்னால், ஆமென், கர்த்தர் உங்களுக்காக வாக்கு பண்ணினதை, கர்த்தர் உங்களுக்காக சொன்ன வார்த்தையில ஒண்ணு கூட தவறாது. ஆமென். ஒண்ணு கூட தரையில விடுகிற தேவன் அல்ல. ஆமென். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. ஆமென். அதுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னார்? அர்ப்பணிப்புனா என்னங்க? நம்மலாம் பாடுவோம் இல்லையா?
அதெல்லாம் எங்களுக்கு எங்க தெரியும். நாங்க ஆராதனையில் தான் கை தூக்கி என்ன செய்வோம், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். அதுக்கு அர்த்தமெல்லாம் எங்கிட்ட கேட்டுறக்கூடாது. அப்படித்தானே? அர்ப்பணிப்புனா என்ன தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்லிட்டா, இந்த கறி கடைக்கெல்லாம் போய் பார்ப்போம்ல, மட்டன் ஆடு என்ன செய்யும்? ஆடு என்ன செய்யும்? இது இங்க வெட்டாத, கையில வெட்டிக்கும். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இன்னைக்கு வெட்டாத, நாளைக்கு வெட்டு. சொல்ல முடியுமா? முடியாது. அதுதான் அர்ப்பணிப்பு. அந்த ஆடுதான் நம்ம. ஆண்டர் என்ன சொன்னாலும் செய்கிற இருதயம் நம்மளுக்கு வேணும். அதுல கேள்வி கேட்கிற இருதயம் இல்லை. பாஸ்டர்கிட்ட போய் நான் கன்சல்ட் பண்ணிட்டு வரேன் இல்ல, உனக்கு ஆண்டவர் சொன்னார்னா அத செய்யணும், அதுக்கு அர்ப்பணிக்கணும். ஒருவேளை இன்னைக்கு உங்களால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாம இருக்கலாம். என்ன ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு உங்களால? ஏன் ஆபிரகாம் சாராள்கிட்ட சொல்லாம கிளம்புறாரு சொல்லுங்க? ஏன் ஈசாக்க பலி செலுத்த போகும்போது சாராள் கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லாம கிளம்புறாரு? ஏன்? விடுவாளோ விடலையோ, ஆனா ஒரு பயம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்தா சொல்லாதீங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடி என் வீட்டுல தடுத்துடுவாங்க அப்படின்னு சொன்னா சொல்லாதீங்க. மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது உத்தமம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அர்ப்பணிப்புல இருந்து நம்மள கொஞ்சம் விலக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட போய் சொல்லாதீங்க, டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 6வது அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நாள் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அந்த பகுதி நம்மளுக்கு நல்லா தெரியும். உசியா ராஜாவினுடைய காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தேவ தரிசனத்தை பார்க்கிறார். உயரவும் உன்னதமான சிங்காசனத்துல கர்த்தர் வீற்றிருக்கிறார், தேவன் வீற்றிருக்கிறார். அவரை சுற்றிலும் சேராபீன்கள் கேருபீன்கள் அவருக்கு 2 சைட்லயும் நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க எல்லாமே நமக்கு தெரியும். அவங்க என்ன செஞ்சாங்க? சேனையிலையும் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது சொல்லி துதிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியை நோக்கி வருகிறது. என்ன வார்த்தை? பின்பு யாரை நான் அனுப்புவேன். 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று இப்படி சொல்லுகிற ஏசாயாவுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் போது அடுத்த செகண்டே என்ன சொன்னாரு? ஆண்டவர் நான் இருக்கேன், என்ன அனுப்புங்க அப்படின்னு சொல்லுகிற அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்துக்கு நேராதான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியுங்க, ஆண்டவருக்கு தெரியும். ஏன் ஏசாயாவுக்கு அந்த தரிசனத்தை காமிச்சார்? ஏன் ஏசாயாவுக்கு அந்த வார்த்தையை தந்தார் தெரியுமா? ஏன்னா ஏசாயா மட்டும்தான் அந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிப்பான், அந்த வார்த்தைக்கு நேராய் ஓடுவான். ஆமென். அந்த பாரத்தை, கர்த்தருடைய பாரத்தை ஏசாயாவால மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். கர்த்தர் தெளிவா பேசுறது என்னால உணர முடிகிறது. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல, ஏன் எப்ப பார்த்தாலும் எந்த கூட்டத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் இவங்க கூடயே பேசிட்டு இருக்க? சில நேரத்துல நம்ம யோசிச்சிருக்கோம்ல, ஏன் ஆண்டவர் இவளுக்கே தீர்க்க தரிசனமா சொல்லிட்டே இருக்காரு, ஏன் இவனுக்கே இந்த வார்த்தையை தர்றாரு, இவனுக்கே இந்த வார்த்தையை தர்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஏன் எனக்கு நேரம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னா நம்மளே நம்மளே என்ன செய்யணும்? சீரை தூக்கி பார்க்கணும். நம்மளே உணர்ந்து கொள்ளணும். என்ன அப்படின்னு சொன்னா அவளுக்கு அந்த அர்ப்பணிக்கிற இருதயம் இருக்கிறது. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. எல்லாருனாலையும் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிய முடியாதுங்க. ஏசாயாவால மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன அனுப்புங்க ஆண்டவரே, உங்களோட வேலை என்னவா
எதுவானாலும் சரி நான் அதை செய்வேன்னு நின்னார் இல்லையா? ஆமென், ஹalleluya. அந்த ஏசாயாவுக்கு தான், அந்த எசேக்கியேலுக்கு தான். ஏன் எசேக்கியேலுக்கு தேவ தரிசனங்கள் உண்டானது? ஏன் எசேக்கியேல் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா, எரேமியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா, ஏசாயா ஃபுல்லா பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு வார்த்தை இருக்கும். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர், பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர். அப்படியே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? வாசிச்சிருக்கீங்களா? அப்போ ஏன் இப்படி உண்டாகிறது? ஏன் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறதுனா, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் எல்லாம் பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் எல்லாம் செஞ்ச காரியங்கள்லாம் நம்ம யாரும் செய்ய மாட்டோம், செய்யவே முடியாது. ஓசியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசி நீ இப்ப என்ன செய்யணும்? ஒரு விபச்சார ஸ்திரியை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். எதுக்கு? இஸ்ரவேலுக்கு ஒரு அடையாளத்தை காமிக்க. நீயும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக. யோசிக்காம என்ன செஞ்சாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். நான் ஒரு நாள் யோசிச்சேன், ஆண்டவரே ஏன் இப்படி ஒரு வசனம் இருக்கு? கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவிக்காமல் எதையும் செய்ய மாட்டார். அது என்ன தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு ஸ்பெஷல்? ஏன் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தப்போதான் ஆண்டவர் இதை கொண்டு பேசினார். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, நான் என்ன சொன்னாலும் என்ன செய்வான். எசேக்கியேல் தான் நினைக்கிறேன், ஞாபகத்துக்கு தெரிஞ்சா. ஆண்டவர் பல நாட்கள் ஒரே சைடா படுத்திருக்கணும்னு சொல்லுவார். முடியுமா? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி கட்டிடணும். அப்படிதான் எனக்கு ஞாபகத்துக்கு தெரிஞ்சு நல்லா கட்டிட்டு இந்த ஒரு சைடா பல நாட்கள் படுத்திருக்கணும் சொல்லுவார். வரட்டி சாப்பிட சொன்னார். நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய மாட்டோம் சாதாரணமா. ஆனா ஒரு தீர்க்கதரிசி செய்வான். அவன் தான் தீர்க்கதரிசியா இருக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இதை செய்ய சொன்னா செஞ்சே ஆகணும். அப்படிப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட இருதயங்களோடு தான் கர்த்தர் பேச முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்கள், உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிங்கள். நீங்க அர்ப்பணிங்க உங்க வாழ்க்கையை. நான் இருக்கிற நாளளவும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்வேன். ஆண்டவருடைய காரியம் பாருங்க. ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிதானே? யார் நமது காரியமாய் போவான்? ஒவ்வொரு மனுஷங்களும் அவங்க காரியங்களுக்காக என்ன செய்வோம்? நம்மளுக்கு சில காரியங்கள் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. எல்லாரும் அவங்க காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கும் போது என்னுடைய காரியமா போகிறதுக்கு யாரை அனுப்புவேன்? நான் யாரை அனுப்புவேன்? யார் என்னுடைய காரியமா போவான்? ஆண்டவருடைய சத்தம் ஏசாயாவால மட்டும்தான் உணர முடிந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயாவால மட்டும்தான் அந்த சத்தத்தை உணர முடிந்தது. அப்படிப்பட்ட அர்ப்பணிக்கிற இருதயம் உள்ளவர்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். ஆண்டவரே ஏன் இது ஏன் கிட்ட பேசுறீங்க? ஏன் என் அக்காட்ட பேசல? ஏன் என் தங்கச்சிட்ட பேசல? ஏன் என் மனைவி கிட்ட பேசல? ஆண்டவருக்கு தெரியும். இந்த வார்த்தையை ஒன்ட்ட சொன்னாதான் காரியம் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. क्वेश्चन கேட்காதீங்க. கர்த்தர் பேசும்போது ஆமென், ஹல்லேலூயா, உங்களை நம்பி பேசுறார். ஆமென். கர்த்தர் ஒரு வார்த்தை உங்ககிட்ட பேசுறாருன்னா உங்களை நம்பி பேசுறார். ஆமென். நீங்க அர்ப்பணிப்பீங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்க, நம்பி பேசுறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்ம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை மட்டும் வாசிங்களே. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனமும் 19 21வது வசனம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனமும் 19 21வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்ததா? அபூர்வமாய் இருந்த காலம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கவே மாட்டேங்குது. யாரு கூட ஆண்டவர் பேசவே மாட்டேங்கிறார். அப்படிப்பட்ட காலத்துல வாசிங்க 19வது வசனம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பேர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கியது. கர்த்தர் பின்னும் சீலாவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு
தம்மை வெளிப்படுத்தினார். அப்ப கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையினால சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். எப்படி? எப்போ? எப்போ? கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்தப்போ. பெரிய பெரிய பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் இல்ல. நல்லா யோசிச்சுக்கோங்க. பாஸ்டர் பொசிஷன்னாலயோ இல்ல நான் இத்தனை வருஷம் விசுவாசி, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, இதெல்லாம் நம்ம சர்ச்சில் தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். மனுஷங்க கிட்ட தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஆனா கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லார்கிட்டையும் பேச மாட்டார். ஆமென். ஒரு குழந்தை கூட இல்லாதப்போ அந்த குழந்தையை கொண்டு வந்து, ஆண்டவரே நீங்க எனக்கு தந்தா நான் தருவேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற இருதயம் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கப்பட்ட அவங்க கண்டுக்க ஆடு கிடையாது தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு ஒருக்காதான் அவங்க அம்மா ஒரு சட்டையை தச்சு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டானா, குடிச்சானா, தூங்கினானா இல்லையா யாருக்கும் தெரியாது. இன்னைக்காவது நம்ம போனை பண்ணி என்ன செஞ்சிருவோம், விசாரிக்கலாம். ஏலி என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா, நம்ம எல்லாம் கேட்டுருவோம்ல, அப்படிதானே? ஐயோ இன்னும் கொடுக்கலையா நீங்க, எதனா நம்ம எல்லாம் வேகமா கொடுக்கற மாதிரி நம்ம கேட்போம் இல்ல. பாருங்க, அன்னைக்கு ஒரு கம்யூனிகேஷன் இல்லாத காலத்துல கொண்டு போய் அர்ப்பணிச்சால ஒரு தாய், அந்த தாயுடைய பிள்ளை, ஆமே, அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளையோட ஆண்டவர் பேசுனார். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஏலிக்கு ஆச்சரியம். ஆமென். எவ்வளவு பேருக்கு பொறாமையா இருந்திருக்கும், அப்படிதானே? ஆமென். ஏன்னா ஏலியோட பிள்ளைங்க பேலியாளின் பிள்ளைகளா, பிசாசு பிள்ளைங்களா இருந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்த சாமுவேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் நினைச்சிருந்தா நம்ம சொல்லுவோம் இல்லையா, பெரிய பெரிய ஊழியக்காரங்க எல்லாம் தவறு பண்ணும்போது, பெரிய பெரிய ஊழியக்காரர்களே தவறுல விழும்போது நான் எப்படி நிக்க முடியும்? அன்னைக்கு சாமுவேலுடைய காலத்துல பிரத்யேகமா தவறு நடந்து கொண்டிருந்தது. அவங்களுக்கு கண்டிக்க ஆளு கிடையாது, கேட்க ஆளு கிடையாது. பலியிலிருந்து என்ன செய்வாங்க, திருடுவாங்களா ஏலியோடைய பிள்ளைங்க, அப்படி கொழுத்து சூழித்தவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசுடைய பிள்ளைங்க கூட வளர்ந்தான். இன்னும் புரியும்படி சொல்லணும்னா பிசாசு கூடவே வளர்ந்தான் சாமுவேல். ஆனா அவன்கிட்ட அவன் கூட கர்த்தர் இருந்தார். ஆமென், கர்த்தரோடு இருந்தான். சாமுவேல் நினைச்சிருந்தா அவங்க அம்மா கூட திருப்பி போயிருக்கலாமா? அம்மா தயவு செய்து இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு செய்யறாங்க, நான் இங்க அப்படி ஏதாவது சாமுவேல் சொன்னாரா? இல்ல. அண்ணாவை கூட்டிட்டு போனாங்களா? இல்ல. அர்ப்பணிச்சவளுக்கு ஆண்டவர் இன்னும் 5 மடங்கா கொடுத்தாரு, அது வேற விஷயம். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையா அர்ப்பணிச்சு பாருங்க, உண்மையா கர்த்தருடைய சத்தத்துக்கு அடிபணிந்து பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவதை யாராலையும் தடுக்க முடியாது. எத்தனை ஏழி எழும்பினாலும், எத்தனை ஆசாரியர்கள் இருந்தாலும், அர்ப்பணிக்கப்பட்ட உனக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அர்ப்பணிச்ச உனக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற, அதற்கு கீழ்ப்படுகிற, அதற்கு எந்த பலனையும் எதிர்பார்க்காம அர்ப்பணிக்கிற உனக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். இரண்டாவதாக தன்னை அர்ப்பணிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். மூன்றாவதாக யார் மேல கர்த்தருடைய பெரிய திட்டம் தரிசனம் இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்குமே சந்தோஷம் இல்லையா? சந்தோஷமே இல்லையா? உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படலையா? உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது உண்மையானால், உங்களுக்கு நேராக தீர்க்க தரிசனங்கள் வந்தது உண்மையானால், உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினது உண்மையானா, சும்மா இல்ல, உங்களுக்கான தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தரிசனம் உள்ளவனுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையை சொல்லிட்டு அதை உண்டாக்க மாட்டார், அதை உண்டாக்கி வச்சுட்டு தான் வார்த்தையை சொல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கான தரிசனம் உனக்கு தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைகளை துன்பப்படுத்தி, கர்த்தரை துன்பப்படுத்தி, அவர் ஆராதிக்கிற ஜனங்களை கொலை செய்யும்படியா நிரூபங்களை வாங்கி கொண்டு கிளம்பி இப்ப வாசிக்க டைம் இல்லை நமக்கு.
இதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாசிக்கும்படியாய் கொலை செய்யும்படியாய் நிருபங்களை வாங்கி கொண்டு கிளம்பின சவுல கர்த்தர் சந்தித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தோடு வார்த்தையை கொடுத்தார். என்ன வார்த்தை? சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே சொன்னார் இல்லையா? நீ உள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா ஆண்டவர் சொன்னார் இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. அந்த தரிசனம் அவனுக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? அந்த வார்த்தை அவனுக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? ஏன் அப்படின்னு சொன்னா, அவனுக்கான தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். எப்போ அவன் நல்லவனா இருக்கும்போது இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. பவுலே நிறைய இடத்துல சாட்சியா சொல்லுவார் இல்லையா? முன்னாடி நான் கொலைபாதகனா இருந்தேன், அந்நியனா இருந்தேன். ஆமென், இயேசுவுக்கு எனக்கு சொந்த இல்லாதவனா இருந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா என்னை சந்தித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நான் நிறைய நேரத்துல யோசிச்சிருக்கேன், ஏன் ஆண்டவர் அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் எனக்கு நேரா வார்த்தை வருது? நான் என்னுடைய வாலிப பிராயத்துல, என்னுடைய சிறு பிராயத்துல எல்லாம் இருக்கும்போது எந்த மீட்டிங் போனாலும் என்னன்னே தெரியாது. அந்த மீட்டிங்ல விசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே நேரம் வந்துருந்தேன். எந்த பின்னாடி உட்கார்ந்து இருந்தாலும் வண்டி எனக்கு தீர்க்க தரிசனம் வந்துட்டே இருக்கும். அப்ப நான் அதை பெருசா நம்பினது இல்லை. அந்த காலத்துல எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது. அப்ப நான் யோசிச்சிருக்கேன் சில நேரத்துல. என் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே என் கூட உள்ள பிள்ளைங்க எல்லாம் கலாய்ப்பாங்க, நீ எங்க உட்கார்ந்தாலும் இன்னைக்கு வந்துருவாங்களே, எனக்கு தெரியும் அப்படின்னு. இப்ப நான் அதெல்லாம் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே ஏன் எனக்கு நேரம் வார்த்தைகள் வந்துச்சு? இவங்க எல்லாம் எவ்வளவு நல்லவங்களா இருந்தாங்க, எவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்தாங்க, இவங்களுக்குள்ள எவ்வளவு திறமைகள் இருக்கு. ஆனா ஒண்ணுக்கு யூஸ் இல்லாத ஏன் எனக்கு மேல ஏன்? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், உங்க கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும், நல்ல தாளந்துகள் இருக்கும். உங்களை விட அதிகமா எல்லாத்துலயும் எக்ஸல் ஆவாங்க. ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் செய்ய மாட்டார், பேச மாட்டார். பாத்துருக்கீங்களா? உங்க அக்கா தங்கச்சி, உங்க சிப்ளிங்ஸ், உங்க கூட வளர்றவங்க, உங்க கூட ஒரே சூழ்நிலையில ஒரே சர்ச்சுக்கு வர்றவங்க, ஒரே ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிறவங்க இருப்பாங்க. உங்களை விட அதிகமா ஜெபிப்பாங்க, உங்களை விட அதிகமா ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வார்த்தை வராது. ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு தருவார். யோசிச்சிருக்கீங்களா? ஏன் ஆண்டவரே அவரை விட்டுட்டு என்கிட்ட வந்தீங்க, அவனை விட்டுட்டு என்கிட்ட ஏன் வந்தீங்க, எனக்கு ஏன் இந்த வார்த்தையை தரீங்க? யோசிக்கிறீங்களா? சும்மா ஆண்டவர் சொல்லல. ஏன்னா உங்க மேல உள்ள தரிசனம் ரொம்ப பெருசு. ஆமென். உங்க மேல உள்ள திட்டம் ரொம்ப பெருசு. ஆமென். சவுல பார்க்க போக அனனியா பயப்படுறாரு. ஆண்டவரே அவன் கொலை பண்றவன், இங்கே வந்து என்னைய கொண்டுருவாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆண்டவர் சொல்லுவார், இல்ல நீ கிளம்பி போய் தான் ஆகணும் அனனியா. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ. ஆமென். என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ போய் தான் ஆகணும் அனனியா, நீ போய் தான் ஆகணும். கர்த்தர் அனுப்புவாருங்க. தரிசனம் உள்ளவனுக்கு வார்த்தையை சொல்லும்படியாய் கர்த்தர் அனுப்புவார். ஆமென். இதுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? உங்க மேல உள்ள தரிசனத்தை வெளிப்படுத்தும்படியாய் கர்த்தரே சில தீர்க்கதரிசிகளை அனுப்புவார். ஆமென். கர்த்தரே சில ஊழியர்களை அனுப்புவார். கர்த்தரே தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். ஆமென். இப்போ நீ போய் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஏன்னா அவர் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கும்படியா நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் சவுல். அவன் இப்ப எப்படி இருக்கா நீ பார்க்காத, அவன் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கா நீ பார்க்காத. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் சவுல். ஆமென். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் பவுல். அவனுக்கு போய் சொல்லி அனுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனம் உள்ளவங்க எல்லாம் கர்த்தருக்கு உங்க கரங்களை உயர்த்தி நல்ல அந்நிய பாஷைகளில் ஆமென் நன்றி என்று சொல்லுங்க. அவருக்கு சோத்திரத்தை சொல்லுங்க, கனத்தை சொல்லுங்க. உங்களுக்கு நேராய் கர்த்தர் தரிசனம் வைத்ததற்காக எத்தனையோ செல்வந்தர்கள், எத்தனையோ கல்வியாளர்கள், எத்தனையோ திறமசாலிகளை விட்டுட்டு கர்த்தர் உங்க மேல தரிசனம் வைத்தார் என்றால் அவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக
ஹalleluya ஹalleluya ஹalleluya. மோசே மேல வைக்கப்பட்ட தரிசனம் எப்பவே வைக்கப்பட்டது தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்னாடி. உன் மேல வைக்கப்பட்ட தரிசனம் எப்பவே வைக்கப்பட்டது தெரியுமா? அது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே. ஹalleluya. ஆனா இது ஒரு குரூஷியலான ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அதை உணர மாட்டோம். நம்ம அதை ரொம்ப அசால்ட்டா எடுத்துட்டு போயிருவோம். இந்த கன்வென்ஷன்ல இந்த பாஸ்டர் எனக்கு இந்த வார்த்தையை சொன்னாரு, இனி அடுத்த கன்வென்ஷன்ல என்ன சொல்றாங்க பாப்போம், இப்படி நம்ம வாங்கிட்டு போயிருவோம்ல. ஆனா பிசாசு அப்படி இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அதுக்கு வேல்யூ, நமக்கு தெரியாது. பிசாசுக்கு நல்லா தெரியும். இவன் தரிசனம் உள்ளவன்ப்பா, இவனுக்கு வார்த்தை வந்துருச்சு, இவன் தரிசனம் உள்ளவன், இவனை எப்படி போட்டு தரலாம் அவன் காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம எப்படி இருக்கோம்? அதை குறித்து எந்த கவலையும் இல்லாம ரொம்ப அசால்ட்டா இருக்கும். பாருங்க, மோசே தரிசனம் உள்ளவங்கிறது பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் பார்வான் அனுப்பணும் இப்படி ஒரு கட்டளையை போல, என்ன கொண்டு போடு. ஏதாவது பிசாசுக்கு தெரியும் இயேசுவானவர் வந்தா சாப்டர் முடிஞ்சு. ஆமே, தெரிஞ்சனாலதான் ஏரோதும் அனுப்பலாம். பிறந்த குழந்தைகள் எல்லாம் கொண்டு போடு. ஆமே, ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் தப்ப வச்சார். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவர் தப்ப வச்சது எதுக்கு தெரியுமாங்க? இன்னைக்கும் அநேக மரண தருவாயை சந்தித்த நம்ம தப்ப வச்சு இன்னைக்கு உயிரோட வச்சிருக்காருன்னா உங்க மேல வைக்கப்பட்ட தரிசனம் பெரியது. ஆமே, அது குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. அது ஒரு நாள் பொய் விளையாது. அது தாமதித்தாலும் நிறைவேறும். அதற்கு காத்திருங்க. உங்க மேல வைக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறும். உங்க மேல உள்ள தரிசனம் உங்களுக்கு தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருந்தது. மோசேயுடைய 80வது வயதுக்கென்று அவனுடைய தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது. ஆமென், ஆமென். என்னத்த சொல்ற? பிறந்தப்போ அவனை காப்பாற்றினது எதுக்கு தெரியுமா? பிறந்தப்போ மோசையை காப்பாற்றினது எதுக்கு தெரியுமா? 80வது வயதுல மோசையை கொண்டு செய்ய போகிற மகத்தான பணி, தேவ ஜனத்தை மீட்கும்படியான பணி. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, உன கூட உள்ளவங்களை அழிஞ்சு நாசமா போயிருக்கும் போது, உன் கூட உள்ளவங்க எத்தனையோ பேர் மரணத்தை சந்திச்சிருக்கும் போது, உங்களுடைய நெருங்கிய தோழன் மறிச்சிருக்கும் போது, உங்க கூட பிறந்தவங்க அநேக இந்த உலகத்துல இல்லாத போது, அநேக மரணத்தை சந்தித்த, அநேக மரண வாசல்களின் வழியாய் போய் வந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார்னா நம்ம மேல வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றும்படியாகும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் அந்த தரிசனத்துல நிக்கலைங்க. நிறைய பேர் இந்த தரிசனத்துல நிக்கல. சிம்சோனை குறித்த ஆண்டவருடைய தரிசனம் எவ்வளவு பெருசு தெரியுமா? அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா அப்பாவை கூப்பிட்டு அவனை எப்படி வளர்த்தணும் முதற்கொண்டு சொல்லி கொடுத்தார். ஆமே, அவனை வச்சு ஓக்கினார். சிம்சோனை மாதிரி பெரிய பலசாலி இனி பறந்துதான் வரணும். ஆமே, ஹல்லேலூயா. இனி பறப்பாங்களானே தெரியாது. ஆமே, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிம்சோன், அப்படிப்பட்ட தேவ வல்லமையினால நிறைந்த சிம்சோன் தன்னுடைய தரிசனத்தை கேவலம் ஒரு பெண்ணுக்காக என்ன செஞ்சான்? இழந்து போனான். இன்னைக்கு என்னென்னமோ ஒரு உலக காரியத்துக்காக உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிற பரம தரிசனத்துக்காக பவுல் சொன்னார், அகிரிப்பா ராஜாவே, என் மேல வைக்கப்பட்ட அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாது இருக்க எனக்கு மனதில்லை. என்னால் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்க முடியாது. நீ என்னை கட்டினாலும் சரி, நீ என்னை செயல போட்டாலும் சரி, நீ கொண்டாலும் சரி, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்க என்னால முடியாதுன்னு சொல்லி அந்த பரம தரிசனத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பவுல்களை கர்த்தர் காலை வேளையில தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எனக்கு எதிராக இருக்கலாம். ஆமென், என்னை சுற்றி உள்ளவர்கள் என்னை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆமென், எனக்கு இந்த உலகத்துல என்ன இருக்குதோ இல்லையோ, என்ன கிடைக்கலையோ, அது எனக்கு ஒரு விஷயம் இல்லை. ஆனால் என் மேல வைக்கப்பட்ட பரம தரிசனம் அது என்னில நிறைவேறணும். அது என்னில நிறைவேற
எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல எழுதி இருப்போம். ஹalleluya. சவுல் மேல வைக்கப்பட்ட தரிசனம், சவுல் மேல வைக்கப்பட்ட தரிசனம், அவன் அதை இழந்து போனான். ஆமே, சவுலுடைய ராஜாசனத்தை அவன் இழந்து போனான், அவனுடைய சிங்காசனத்தை இழந்து போனான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தன்னுடைய 14வது வயதுல தன்னுடைய தாயை இழந்து அதனால ஏற்பட்ட விரக்தியினால பைபிள பீஸ் பீஸா கிழிச்ச சாது சுந்தர் சிங். ஆமென், ஹalleluya. ஒரு பேஜ கூட விட்டு வைக்கல. அவர் இருந்த விரக்தியினால முழு வேதாகமத்தை கிழித்து நெருப்புல எறிந்தவர். இதே மாதிரி 2 தடவை செஞ்சார். ஆமென். கிறிஸ்தவத்தை நான் வெறுக்கிறேன், கிறிஸ்தவர்களை நான் வெறுக்கிறேன், இந்த வேதத்தை நான் வெறுக்கிறேன், என்னுடைய நாட்டில் இந்த வேதத்துக்கு நான் தான் முதல் எதிரி, இப்படியெல்லாம் சபலமிட்ட சாது சுந்தர் சிங் அவர் மேல வைக்கப்பட்ட தரிசனம். ஆமென். அவர் மேல வைக்கப்பட்ட தரிசனத்தினால ஹalleluya ஒரே ஒரு இரவில தன்னுடைய தாயை இழந்து விரக்தியில கடவுளே, கடவுள்னு இந்த உலகத்துல ஒருத்தர் உண்டானா என் முன்னாடி இந்த இரவுல வரணும், இல்ல நான் இன்னைக்கு நைட்டு நான் செத்துருவேன், வீட்டுக்கு பக்கத்துல போகக்கூடிய அந்த ரயில்ல விழுந்து நான் செத்துருவேன்னு சொல்லி அந்த லூதியானா எக்ஸ்பிரஸ் வரக்கூடிய நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த சாது சுந்தர் சிங்க சந்திக்க கர்த்தர் இயேசு அன்று இரவுல சாது சுந்தர் சிங்குடைய அறையில வந்தார். ஆமென், ஹalleluya. ஆணி அடிக்கப்பட்ட கரங்களை நீட்டி ஆண்டவர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை சாது சுந்தர் சிங்குடைய வாழ்க்கையை மாற்றியது. ஆமென், ஹalleluya. ஆண்டவர் கேட்டார், சாது சுந்தர் சிங், எவ்வளவு நாள், இனியும் எவ்வளவு நாள் நீ என்னை மறுதளிப்ப? நான் உனக்காக தான்ப்பா மறிச்சேன், உனக்காக தான் நான் என்னுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கேன், உனக்காக தான் என்னுடைய ஜீவனையே நான் கொடுத்திருக்கிறேன். சாது சுந்தர் சிங், நீ இன்னும் எவ்வளவு நாள் என்னை மறுதளிப்ப? அந்த ஒரே ஒரு வார்த்தை அவனுடைய தரிசனத்தை உணர வைத்தது, அவனுடைய தரிசனத்தை உணர வைத்தது. ஆமென், ஹalleluya. சாது சுந்தர் சிங்குடைய பெயர் என்ன தெரியுமாங்க? ரத்தம் வழியும் கால்களை கொண்ட அப்போஸ்தலன், ரத்தம் வழியும் கால்களை கொண்ட அப்போஸ்தலன். உங்களுக்கு நெட்ல கூட நீங்க போய் வாசி பாருங்க, சாது சுந்தர் சிங்குடைய ஊழிய பயணங்கள் எல்லாம் அவ்வளவு கடினமான. அவங்க வீட்டுல உள்ள தங்க சுரங்க, அவங்க மாமா தங்க சுரங்கத்துக்கு கூட்டிட்டு போய் இது எல்லாம் உனக்கு தரேன், இயேசுவை விட்டுன்னு சொன்னாங்க, விஷத்தை கொடுத்திருக்காங்க வீட்டுல. ஆனா எந்த சூழ்நிலையிலும் அவன் கேட்ட அந்த வார்த்தை, ஆமே, சாது சுந்தர் சிங்குக்கு நேராக வந்த அந்த தரிசனம் நிறைந்த வார்த்தை சாது சுந்தர் சிங்கை அசைக்க முடியவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையை, உனக்காக கர்த்தர் தந்த தரிசனம் மிகுந்த வார்த்தைகள். ஆமே, ஹalleluya. அது ஒருபோது பொய்யுரையாது, அது குறித்த காலத்துக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது உண்மை, அது நிச்சயமா நிறைவேறும். அதை
கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த சர்வ சிருஷ்டி. ஆமென், ஹalleluya. இந்த சர்வ உலோகத்தை உண்டாக்கின நம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை. ஏன் உங்க வாழ்க்கையை உருவாக்க முடியாது? ஏன் உங்க செத்து போன சில காரியங்களை உருவாக்க முடியாது? ஏன் உங்க வாழ்க்கையை உயிர்ப்பிக்க முடியாது? ஹalleluya, ஹalleluya. அவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. அவருடைய வார்த்தை உங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிக்கிற வார்த்தைகள். ஹalleluya, ஹalleluya. வார்த்தையை நம்புங்கள், அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள். ஹalleluya, ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி